பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பார்வையாளர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வி.எஸ். மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் சார்பா வணக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி குரூப் 1 15ஆம் தேதி நடந்த எக்ஸாம்ல இருக்கிற மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1 men, 3 women, 4 boys can complete the work in 96 hours and 2 men and 8 boys can complete it 80 hours and 2 men 3 women can complete it by 120 hours. சரிங்களா? ஸோ இப்படிலாம் கம்ப்ளீட் பண்ணா when find the time when 5 men and 12 boys work together. இப்போ 5 பேரும் 5 ஆண்களும் 12 பாய்ஸ் அதாவது பையங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லியிருப்பாங்க. இவங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? வாங்க இது எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போ மென்னுனா என்ன பண்ணுங்க, 1 men நம்ம ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனாக நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். 1 men plus 3 women W யூஸ் பண்ணிக்கிறேன் and 4 boys plus 4 boys can complete their work by 90 hours 96 hours ன்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை 1/96 மேத்தமெட்டிக்கலாக எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட்ல ரிலேஷன் பாருங்க, 2 men plus 8 boys இவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 hours. அதை வந்து நம்ம 1/18 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேர்ட் ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 men plus 3 women equal to நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 120 hours இல்லையா, அதனால 1/120 hours அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிட்டோம். இதில் 4th ஸ்டேட்மெண்ட் தான் கொஸ்டின். ஃபைண்ட் த டைம் when 5 men and 12 boys இல்லைங்களா. அப்போ 5 men என்ன வரணும் நம்மளுக்கு, இங்கே பாருங்க 5 men plus 12 boys இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக இங்கே பாருங்க 5 menனா ஜஸ்ட் சிம்பிள் 1m 2m 2m ஆட் பண்ணினா 5m வந்துருச்சுங்களா. இங்க பாருங்க அடுத்து 4b 8b ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது, 12b வந்துருச்சு. அப்ப எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு 6w வருது. அப்போ क्वेश्चन இந்த லாஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்னன்னா 5 men 12 boys சொல்லிருக்காங்க. அப்ப ஜஸ்ட் இந்த 3 ஆட் பண்ணாலே நமக்கு 5 men 12 boys கிடைச்சிருச்சு. அதாவது எக்ஸாக்ட்டா நமக்கு வந்து m b w தெரியணும்னு அவசியம் இல்ல, ஜஸ்ட் ஆட் பண்ணாலே நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது இல்லீங்களா. சோ அப்ப இது என்ன பண்ணணும், நம்ம எல்லாமே ஆட் பண்ண போறோம். சரிங்களா? சரி, ஆட் பண்ணா இங்க பாருங்க, நான் இது வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கோங்க, இத 2 ன்னு வெச்சுக்கிறீங்க, இத 3 ன்னு வெச்சுக்கிறீங்க. ஆட் ஆல் தீஸ் 3 things சொல்லும்போது நமக்கு 5m plus 12 boys plus எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன கிடைக்கும்னா 6w அப்படினு கிடைக்கும். ஏனா இங்க ஒரு 3w இருக்கு, இங்க ஒரு 3w இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், 1/96 plus 1/80 plus 1/120 எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். சரிங்களா? சோ இப்போ क्वेश्चन வந்து என்னன்னா 5m plus 12b. இப்போ எக்ஸ்ட்ரா 6w இருக்கு இல்லையா, அதை நம்ம எலிமினேட் பண்ணட்டும் அப்படினா இந்த ஆன்சரை மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அது எப்படி எலிமினேட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க, செகண்ட் ஈக்குவேஷன்ல நமக்கு என்ன இருக்கு, 2m plus 8b இருக்குங்களா. இத வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா டிவைடட் பை 2 on both side போடுங்க. டிவைடட் பை 2 on both side போட்டீங்கன்னா 1m plus 4b equal to divided by 2. அப்ப இங்க நம்ம divided by 2 போட்டா 1, divided by 2 போட்டீங்கன்னா 4, இங்க divided by 2 போட்டீங்கன்னா 1/160 கிடைக்குது. சரிங்களா? சரி, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து 1m plus 4b க்கான ஆன்சர் வந்து 1/160 ன்னு சொல்லிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்றீங்க, இத ஈக்குவேஷன் 1 ல அப்ளை பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 ல என்ன இருக்கு, 1m plus 4b இருக்குங்களா. 1m plus 4b க்கு பதிலா என்ன பண்றேன் நானு, ஈக்குவேஷன் 1 implies இது என்ன ஆகுது பாருங்க, 3w equal to இங்க வந்து என்ன இருக்கும், இந்த 1m plus 4b க்கு 1/160 போட்டுக்கலாமா. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த 1/160 அந்த சைடு போனா என்ன ஆகும், ஆல்ரெடி 1/96 இருக்கு. இப்போ வந்து மைனஸ் ஒரு 1/160 போட்டுறீங்க. சரிங்களா? இது வந்து 3w க்கான ஆன்சர். இங்க வந்து நமக்கு என்ன இருக்குங்க, 6w இருக்கு. 6w னா என்னது, 2 times of 3w. அப்ப என்ன பண்றீங்க, 5m plus 12b plus 2 into இங்க 3w வருமா, 3w க்கான இந்த ஆன்சர் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாமா. அப்ப என்ன ஆகுது பாருங்க, 1/96 minus 1/160 this is equal to இங்க ரைட் ஹேண்ட் சைடுல 1/96 plus 1/80 plus 1/120. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த ரெண்டு தான் நமக்கு காம்பினேஷன் கேக்குறாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இத அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா. ரைட் ஹேண்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணா என்ன ஆகும், இங்க பாருங்க 5m plus 12b equal to நம்ம இந்த டேர்ம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம். இங்க ஒரு 1/96 plus ஒரு 1/80 plus ஒரு 1/120. இப்போ 2 into 1/96 என்னது, 2/96. 2/90 plus 2/96 ரைட் ஆன்சர் பண்ணா என்ன ஆகுது, -2/96 ஆகுது. அதே மாதிரி 2 into 1/160
சரிங்களா? 2 into 1 by 160 னா 2 by 160. 2 by 160 என்னது? 1 by 80 minus 1 by 80. அந்த சைடு போனா என்ன ஆகுது? plus 1 by 80. சரிங்களா? சோ இப்போ என்ன ஆகுது பாருங்க, 1 by 96 1 by 80 இருக்கு. அதை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். சோ இப்போ பாருங்க என்ன கிடைக்குது? இங்க வந்து 1 by 80 ஒரு 1 by 80 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 by 80 plus 1 by 120 ஒரு 1 by 96 minus 2 by 96 னா minus 1 by 96. சரிங்களா? சோ இதுல 1 2s are 2, 40 2s are 80. அப்ப இங்க ஒரு 1 by 40 இருக்கு, இங்க ஒரு 120 இருக்கு, இங்க ஒரு 96 இருக்கு. சரிங்களா? இப்போ 40 க்கு 120 க்கு அப்புறம் 96 க்கு LCM எடுக்கணும். இதுக்கு LCM எடுத்தா நமக்கு என்ன கிடைக்குது? 480 ஆ? சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல பாருங்க, இங்க 480 இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ 40 ல 480 னா எவ்வளவு இருக்கும் நமக்கு? 12 4s are 48 இல்லையா? அப்ப இங்க நமக்கு என்ன இருக்கும்? 12 இருக்கும். ஏன்னா மேல 1 தான் இருக்கு. 120 ல வந்து பாத்தீங்கன்னா 4 12s are 4 times 120 வந்து 480. அதனால என்ன பண்றீங்க? plus 4 போட்டுக்கிறீங்க. 96 வந்து என்னது? 5 times இருக்கும். அதனால இங்க என்ன பண்றோம்? minus 5. இப்போ பாருங்க 12 plus 4 என்னது? 16. 16 minus 5 என்ன? 11 by 480. எது? நம்மளுக்கு 5m plus 12b. அதாவது 5 men 12 பாய்ஸ், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ற டைம் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 11 by 140 கிடைக்குது இல்லையா? அப்போ அதனுடைய ஒரிஜினல் டைம் சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம்? ஒரிஜினல் டைம் அப்படின்னா 480 by 11 எடுத்துக்கணும். அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம क्वेश्चनல வந்து 96 ஹவர் 1 by 96 போட்டுருக்கோம். 1 by 80 ஹவர்ஸ்னா 1 by 80, 120 ஹவர்ஸ்னா 1 by 120. அப்ப கடைசியா கிடைச்ச ஆன்சருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டா தான் நமக்கு ஆக்சுவல் டைம் என்னன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? 480 by 11 வந்து நம்ம டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, 4 11s are 44 ஆ? மறுபடியும் பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 4 இருக்கும், 40 இருக்கும். 40 ல எத்தனை 4 இருக்கும், எத்தனை 11 இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இருக்கும். 3 11s are 33. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு நமக்கு? 7 இருக்கு. அதனால 7 by 11. சோ இதுதான் நமக்கான டைம். அப்போ 5 men 12 boys வந்து ஒண்ணா சேர்ந்து வர்க் பண்ணனும்னா 43 hours and 7 by 11 minutes நம்ம எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 43 7 by 11 தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். சரிங்களா? வாங்க செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन பாருங்க, in an AP arithmetic progression term 7 minus term 4 is 20, then which of the following is false? சரிங்களா? இது வந்து arithmetic progressionல the difference between 7th and 4th term. 7th and 4th term னா arithmetic progression னா first என்ன? a plus d and a plus 2d. சரிங்களா? அப்புறம் a plus 3d etc. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? first term னா a, second term னா 1d, third term னா 2d. அப்படினா வந்து 7th term என்னவா இருக்கும் பாருங்க, a plus 6d minus 4th term னா a plus 3d இருக்கும் இல்லீங்களா? அதனால a minus 3d subtract பண்றோம். t7 term 7 minus term 4. அப்ப இந்த மைனஸ் வந்து ரெண்டு டேர்மும் வந்து மைனஸ் ஆயிடும், which is equal to 20. இப்போ என்ன ஆகுதுன்னா a கேன்சல் ஆயிடுது. 6d minus 3d வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3d equal to 20. அதாவது டிஃபரன்ஸ் ஒவ்வொரு டேர்முக்கும் இன்னொரு டேர்முக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன கிடைக்குதுன்னா 20/3 கிடைக்குது. சரிங்களா? இப்போ ஒரு க்ளூ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ப்ராப்ளத்துல ஒரு க்ளூவை யூஸ் பண்ணி ஒரு பாராமீட்டர் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரெண்டு பாராமீட்டர் தெரிஞ்சாதான் அந்த ப்ரோக்ரஷன் என்ன நம்மளால சொல்ல முடியும், ஒவ்வொரு டேர்முக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சோ அதனால கொடுத்திருக்கிற ஒரு க்ளூல இருந்து ஒரு பாராமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா a, இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இல்லைங்களா? அப்ப a கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு க்ளூ இருக்கணும். क्वेश्चनல அது இல்ல. அதனால வந்து என்ன அப்படின்னா we cannot determine the first term. சோ ஃபர்ஸ்ட் டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. அதனால क्वेश्चन வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட். சோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட் கேக்குறதுனால இது வந்து கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் தான், இது தப்பான ஸ்டேட்மென்ட்க்குள்ள வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல இந்த க்ளூல இருந்து. சரிங்களா? சரி, இது வந்து கரெக்ட். क्वेश्चन வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட் கேக்குறாங்க. இப்போ செகண்ட் ஸ்டேட்மென்ட்டை செக் பண்ணிக்கலாமா? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் 10th டேர்ம் இஸ் 16 கேக்குறாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்னது நம்மளுக்கு? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு a தான். சரியா? அடுத்து 10th டேர்ம்னா என்னவா இருக்கும்? இங்க பாருங்க, 10th டேர்ம் equal to a plus 9d. a plus 9d னா நமக்கு d யோட வேல்யூ தெரியும் இல்லீங்களா? அப்போ a plus 9 into 20/3. சரிங்களா? அப்ப 3 3 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க என்ன கிடைக்குது நமக்கு? a plus 60 கிடைக்குது.
டிஃபரன்ஸ் பிட்வீன் 10th அண்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன பண்ண போறோம் a plus 60 minus a. இப்போ ரெண்டு a கேன்சல் ஆயிடுச்சுனா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது 60. அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் 10th டேர்ம் வந்து 60யா? அப்போ அந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட். சரிங்களா? இப்போ தேர்ட் ஆப்ஷனுக்குள்ள போயிடலாமா? தேர்ட் ஆப்ஷன் என்னது? arithmetic mean of 12th term and 20th term அப்படினு கேக்குறாங்க, which is equal to 16th term னு சொல்றாங்க. சோ இப்போ 12th termனா என்ன? am of 12th termனா a plus 11d plus 20th termனா என்னன்னா a plus 19d. am னா average of two terms. இதுதான் arithmetic mean. சரிங்களா? சரி. இப்போ இது வந்து என்ன சொல்றாங்க அப்படினா நமக்கு 16th term அப்படினு சொல்லிருக்காங்க. 16th termனா என்னது? a plus 15d. செக் பண்ணிக்கலாமா? சரி இங்க பாருங்க a plus a ன்றது நமக்கு தெரியல. a plus a வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2a னு வச்சுக்கலாம். plus 11 into 20 by 3 plus இங்க வந்து 19 into 20 by 3 the whole divided by 2 அப்படினு வச்சுக்கலாமா? which is equal to a plus இங்க வந்து என்ன ஆகுது? 15 into 20 by 3. சரிதானா? சரி இங்க பாருங்க நியூமரேட்டர்ல ஒரு 2 நம்ம காமனா வெளிய எடுத்துக்கலாமா? இங்க ஒரு 2, இங்க வந்து 20 இருக்கு, இங்கேயும் 20 இருக்கு. அதனால நம்ம 2 காமனா வெளிய எடுத்துடலாம். 2 காமனா வெளிய எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? a plus இது வந்து நம்ம ஒரு 2 எடுத்துட்டோம்னா 10 இருக்கும். அப்ப என்ன கிடைக்குது நமக்கு? 110 கிடைக்கும். இங்கேயும் 2 காமனா வெளிய எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? 10. அப்ப இங்க என்ன கிடைக்குது? plus 190 கிடைக்குது. சரிங்களா? டிவைடட் பை என்னது நமக்கு? 3 and the whole divided by 2. இந்த denominatorல இருக்கிற 2. இந்த 2 இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இங்க ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகுது? 1 3s are 3, 5 3s are 15. 5 2s are என்னது? அப்ப a plus 100 கிடைக்குதா? இங்க வந்து பாருங்க 110 190 என்ன ஆகுது? நமக்கு 300 கிடைக்கும். 300 by 3 என்னது? 300 by 3 100. அப்ப இங்க என்ன கிடைக்குதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுலயும் a plus 100 தான் கிடைக்குது. ரைட் ஹேண்ட் சைடுலயும் a plus 100 தான் கிடைக்குது. சோ அதனால என்ன ஆகுது இங்க arithmetic mean of 12th and 20th term வந்து என்னது நமக்கு 16th term தான். அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட். சரிங்களா? அப்ப क्वेश्चनல which of the following statement is false? first 3 statement வந்து கரெக்ட். அப்படினா லாஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்னவா இருந்திருக்கணும்ங்க? false. சரிங்களா? இதே ஆப்ஷன்ல இங்க பாருங்க 5th term அப்படினா a plus 4d, 13th termனா a plus 29d, 17th termனா a plus 16d. நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது ரெண்டுமே டேலி ஆகாது. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? வாங்க third question பார்க்கலாம். The diagonal of a rectangle is thrice its smaller side. The ratio of the length to the breadth அப்படினு கேக்குறாங்க. diagonalக்கும் ஒரு smaller sideக்கும் ஒரு ரிலேஷன் மட்டும் கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா ratio of length and breadth கேக்குறாங்க. ஒரு rectangle எடுத்துக்கிறீங்க, diagonal length breadth. நான் always breadth வந்து ஒரு smaller side ன்னு எடுத்துக்கிறேன். நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். length small எடுத்து போட்டாலும் ஆன்சர் வரும். இப்போ நான் என்ன பண்றோம்? breadth வந்து small side அப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அப்ப length வந்து லாங்கா இருக்கணும். சரிங்களா? இப்போ கொடுத்திருக்கிற க்ளூ படி diagonal வந்து என்ன சொல்றாங்க? thrice its smaller side. அப்ப diagonal வந்து 3b ன்னு எடுத்துக்கிறோம். diagonal 3b அப்படினா நமக்கு இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோங்க? d squared equal to l squared plus b squared இல்லைங்களா? இது பித்தாகரஸ் தியரம் சொல்றது. அப்ப d ன்றது என்னது நமக்கு? 3b இல்லையா? அப்போ 3b the whole squared equal to l squared plus b squared இல்லைங்களா? இது என்ன ஆகுது? அப்ப 9 squared b squared equal to l squared plus b squared. சரிங்களா? இப்ப b squared மட்டும் இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. அப்ப 9 squared என்னது நமக்கு? சாரி 3 squared வந்து 9, 9b squared equal to l squared plus b squared. இப்ப என்ன ஆகுதுன்னா 9b squared minus b squared equal to l squared. இது என்ன ஆயிடுச்சு நமக்கு? 8b squared equal to l squared. சரிங்களா? இப்ப நமக்கு என்ன வேணும்? ratio of l into b. அதான் நமக்கு தேவை இல்லையா? அதனால என்ன பண்றேன்? 8 equal to l squared by b squared னு எழுதிக்கங்க. இங்க வந்து 1 இருக்கிறத எடுத்துக்கோங்க. length is to breadth. question அதாவது breadth is to length ம் கேட்கலாம், length is to breadth ம் கேட்கலாம். length is to breadth னா l by b தான் நமக்கு வேணும் டினாமினேட்டர்ல. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? l by b வேணும் அப்படினா square root of 8 by 1. square root of 8 by 1 னா 4 2s are 8 எடுத்துக்கலாமா? 4 க்கு ரூட் எடுத்தா 2 கிடைக்குமா? அப்ப என்ன கிடைக்குது? 2 root 2 by 1. அப்ப l is to b equal to நமக்கு என்ன கிடைக்குது? 2 root 2 is to 1. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் எது நமக்கு? லாஸ்ட் d தான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Mary is 16 years old when she is 4 times older than her brother. How old will she be when she is twice his age? இங்க என்ன சொல்றாங்க அப்படினா இங்க பாருங்க பிரதர்ஸோட ஏஜ், ப்ரோவோட ஏஜ் வந்து என்ன பண்றீங்கன்னா x ன்னு வெச்சுக்கோங்க. ப்ரோவோட ஏஜ் b x ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்ன சொல்லிருக்காங்க? மேரியோட தற்போதைய வயது வந்து 16. அப்ப this 16 equal to இது வந்து எப்படி இருக்கா? she is 4 times older than her brother அப்படினா 4 times as his brother அப்படினா
இப்போ பிரதரோட ஏஜ் வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா x ஈக்குவல் டு 4. சரிங்களா? இப்போ பிரதரோட ஏஜ் வந்து 4 இருந்தா தான் மேரியோட ஏஜ் வந்து 16 இருக்க முடியும். சரி, இப்போ क्वेश्चनக்குள்ள போய்டுவோம். how old will she be when she is twice his age? சரிதானா? இப்போ ஃபியூச்சர்ல வந்து என்ன ஏஜ்னே எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க, ஃபியூச்சர்ல இப்போ பிரதரோட ஏஜை விட மேரியோட ஏஜ் வந்து 2 மடங்கா இருக்கும் அப்படின்னா மேரியோட உண்மையான அந்த ஃபியூச்சர்ல இருக்கிற அந்த 2 மடங்கு வயசு என்னன்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபியூச்சர்ல வந்து ப்ரோவோட ஏஜ் வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 4 + y, அந்த வேரியபிளை வந்து நான் y ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ கொடுத்துருக்கிற குழுப்படி என்னவா இருக்கணும், மேரியோட ஏஜ் வந்து இப்போ நான் பிரதருக்கு y இயர்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல நம்ம என்ன பண்ணணும், மேரிக்கும் y இயர்ஸை ஆட் பண்ணணும். அப்போ ஃபியூச்சர்ல வந்து என்ன ஆகுதுன்னா நான் ரிலேஷன் பண்றேன், 16 + y ஈக்குவல் டு 2 டைம்ஸ் 4 + y. இது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் இது வந்து ஃபியூச்சர்ல இந்த ஏஜ் இருக்கும்போது மேரிக்கு 2 டைம்ஸ் ஆஃப் திஸ் ஏஜ் ஆயிருக்கும். அதுதான் 2 டைம்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவல் டு மேரியோட இப்போ இருக்கிற ஏஜ் 16 + y. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ 16 + y ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா 8 + 2y கிடைக்குது இல்லைங்களா? அப்போ என்ன கிடைக்கும், 16 - 8 ஈக்குவல் டு 2y - y. 2y - y னா this implies y is equal to என்ன கிடைக்குது, 8. y equal to 8 னா என்ன ஆகுதுன்னா ஃபியூச்சர்ல நான் ப்ரோவுக்கு 8 வருஷத்தை ஆட் பண்றேன். ஆட் பண்ணா என்ன ஆகுது, 12 இயர்ஸ் ஆகுது. அப்போ மேரியோட ஏஜ் வந்து என்னவா இருந்திருக்கும், இங்க பாருங்க 16 + y. அப்ப 16 + 8 வந்து நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு 24. இப்போ பாருங்க பிரதரோட ஏஜ் 12 வருஷமா இருக்கும்போது மேரியோட ஏஜ் வந்து என்னவா இருக்கு, 24. 2 டைம்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் ஏஜ் வந்து 24. கரெக்டா இருக்குங்களா? அப்ப நம்மளுடைய ஆப்ஷன் என்னது, நம்மளுக்கு 24 தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். சரிங்களா? வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். There are 5 machines that make 5 parts in 5 minutes. How long does it take to make 100 parts in 100 machines கேக்குறாங்க. ஆன்சர் வந்து ரொம்ப பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து 5 minutes தான். சரிங்களா? ஏன் 5 minutes? இங்க பாருங்க, 5 machines 5 parts தயாரிக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான். 100 மெஷின் வந்தாலும் அது என்ன பண்ணும், 100 அதாவது 100 பார்ட்ஸுமே வந்து அது என்ன பண்ணிடும், அதே 5 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கும். ஏன்னா 100 மெஷின் இருக்கு, மெஷின்ஸுக்கும் ஈக்குவலா பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப நம்மளுக்கு டைம் வந்து என்ன கிடைச்சிடும், அதே டைம் தான் ஆகும், அதே 5 நிமிஷம் தான் ஆகும். நீங்க 200 மெஷின் வச்சுட்டு 200 பார்ட் எடுத்தீங்கனாலும் அதே 5 நிமிஷம் தான். 1000 மெஷின் 1000 பார்ட் எடுத்தீங்கனாலும் அதே 5 நிமிஷம் தான். பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம தியரட்டிக்கலா எப்படி, மேத்தமெட்டிக்கலா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க. இங்க ஒரு நம்மகிட்ட ஒரு ரூல் இருக்கு. இது வந்து என்னன்னா மனிதர்கள், அதாவது M1 னு சொல்றோம். ரெண்டாவது வந்து என்னன்னா ஹவர்ஸ் எடுத்துக்கலாம், H1 னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து டேஸ் னு சொல்லுவாங்க. பை வந்து வர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், M2, அதாவது செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மனிதர்கள் அண்ட் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஹவர் அண்ட் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் டேஸ் டிவைடட் பை செகண்ட் ஃபேஸ் ஆஃப் வர்க். இதுதான் நம்மளுக்கு இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் வேரியேஷன் அப்படின்ற டாபிக்ல இந்த ஐடியாஸ் வந்து வருது. இதுல வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு டேஸ் கொடுக்கல, அதனால D1 D2 எலிமினேட் பண்ணிக்கலாம். டேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்க மேன்ஸுக்கு பதிலாக மெஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால 5. ஹவர்ஸ் பதிலாக மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால 5. சரிங்களா? ஒர்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை எடுத்திருக்காங்கன்னா 5 பார்ட் எடுத்திருக்காங்க. 5 பார்ட் வந்து உருவாக்கி இருக்காங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஃபேஸ்ல என்ன பண்றாங்கன்னா 100 மெஷின்ஸ் இருக்கு. மனிதர்களுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், அதாவது எம்னா மேன், ஹெச்னா ஹவர், டினா டேஸ், அந்த கான்செப்ட் தான். ஒர்க்னா எவ்வளவு ஒர்க், ஹவு மச் ஒர்க். ஸோ இப்போ வந்து 100, இப்போ வந்து ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் நம்மகிட்ட கேட்கறாங்க, அதனால அதை H2னே வச்சுக்கோங்க. டிவைடட் பை எவ்வளவு ஒர்க்னா பார்ட், எவ்வளவு பார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. சரிங்களா? ஸோ இப்போ 100 ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹவர், இது H2னா டைம் இல்லையா? அப்போ ஈஸியா ஈக்குவல் டு என்ன நம்மளுக்கு 5 மினிட்ஸ். இது தியரட்டிக்கலா கண்டுபிடிக்கிற வழி. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 5 மினிட்ஸ். வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். பிக் தி ஆட் ஒன் ஃப்ரம். சரிங்களா? இதெல்லாம் வந்து 30 செகண்ட்ஸ்ல நீங்க ஆன்சர் போட்டுடலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி CGK லெட்டர்ஸ் இதெல்லாம் ரீசனிங் டாபிக்ல வருது இல்லையா? இதுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி வரும்போது ஆல்பபெட்டுக்கு நம்பர் கொடுத்துருங்க. நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து எது வந்து டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இது வந்து நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்பபெட் நம்பர் கொடுத்துருங்க. 3 7 11, இது வந்து 15. சரிங்களா? இங்க வந்து என்ன வரும், 2 6 10, இது வந்து 14 வருமா? இது வந்து 14th லெட்டர். அதே போல 1, இது வந்து 5, இது வந்து 9, இது வந்து 13. M வந்து 13th லெட்டரா? இங்க வந்து F வந்து என்னது 6th லெட்டர், D வந்து 4th லெட்டர், K வந்து 11th லெட்டரா? அண்ட் N வந்து 12. கரெக்ட்டா இல்லையே? 6 4 K வந்து எத்தனாவது லெட்டரா இருக்கும்? N வந்து 14, இது வந்து 11. சரிங்களா? சரி, இப்போ பாருங்க,
சரிங்களா? இங்க பாருங்க எல்லாருக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. எல்லாத்துக்கும் நம்பர் போட்டீங்களா? 3 + 4 7 + 4 and 11 + 4. இங்க பாரு 2 + 4 6 + 4 10 + 4 1 + 4 5 + 4 and 9 + 4. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மூணும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு. ஒரு ஆர்டரா இருக்கு. இங்க வந்து பாருங்க 6க்கு அப்புறம் 4 அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் மாறி மாறி வந்திருக்கு. ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாம இருக்கு இந்த இடத்துல. நான் யூனிஃபார்மா இருக்கு. அதனால இதுதான் வந்து டிஃபரண்டா இருக்கு. அதனால இதுதான் pick the odd one. ஓகேவா? வாங்க 7th क्वेश्चन பார்க்கலாம். A1 B4 C9 D6 up to Z676. Then what is the total value of the numbers followed by P and Q? முதல்ல இது உள்ள இருக்கிற லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. A வந்து 1, B 4னா இது வந்து 1 ஸ்கொயர், B வந்து 4 2 ஸ்கொயர், C வந்து 3 ஸ்கொயர். ஏன் வந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னா A வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், B செகண்ட் லெட்டர், C தேர்ட் லெட்டர், D ஃபோர்த் லெட்டர். அதனால 4 ஸ்கொயர். Z வந்து 26th லெட்டர். அதனால ஸ்கொயர் ஆஃப் 26 வந்து 676. சரி இப்போ क्वेश्चनக்குள்ள போய்டுவோம். What is the total value of the numbers followed by P and Q? சோ P ஓட நம்பர்ஸ் P க்கும் Q க்கும் ஃபாலோ பண்ற நம்பர்ஸ் என்ன அப்படினு கேக்குறாங்க. அதுதான் நான் என்ன சொல்லிருக்கேன்னா OPQ. Oன்றது வந்து 15th லெட்டர், 16th லெட்டர், இது வந்து 17th லெட்டர். சோ நம்பர்ஸ் followed by P and Q அப்படினா நீங்க என்ன பண்றீங்க? டோட்டல் வேல்யூ கேக்குறாங்க. அப்ப 225 plus 256 இத ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 5 6 என்ன? 11. சோ 1 2 3 3 5 8. then 2 2 வந்து நமக்கு என்ன ஆன்சர் என்னது? 4 481 தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? வாங்க 8th क्वेश्चन பார்க்கலாம். இது வந்து ஒரு டைஸ் ப்ராப்ளம். டைஸ்ல வந்து நமக்கு டோட்டலா 6 ஃபேஸ் இருக்கும் இல்லீங்களா? ஒவ்வொரு ஃபேஸ்லயும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். இங்க அத வந்து ரொட்டேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ டைஸ்ல 6 நம்பர் இருக்கு இல்லையா? அதனால நான் 1 2 3 4 5 6 அந்த மாதிரி நான் 6 ஃபேஸ்ல ஒரு 6 நம்பர் இருக்கிற மாதிரி 1 2 3 4 5 6 எடுத்துட்டேன். சரி இப்போ வந்து நம்ம என்ன சொல்றாங்க? क्वेश्चन என்ன அப்படினா which number is in the face opposite to 3? 3ன்றது ஆப்ஷன் B ல மட்டும் தான் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் சைடுல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்றது தான் क्वेश्चन. சரிங்களா? சரி இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி எழுதிட்டீங்க இல்லையா? இதுல வந்து 4 பாருங்க. 4க்கு பக்கத்துல வந்து என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 5 6 இருக்கு. சரிங்களா? 4ன்ற நம்பரை பிக் பண்ணிக்கலாம். ஏன் பிக் பண்றோம் அப்படினா அதிகபட்சம் இங்க 5 வந்து 3 ஆப்ஷன்ல இருக்கு, 4 வந்து 3 ஆப்ஷன்ல இருக்கு இல்லையா? நம்ம 4 எடுத்துட்டோம் அப்படினா 4க்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் வந்து என்னன்னா 5 6. இதெல்லாம் வந்து பக்கத்துல இருக்கிற நம்பர்ஸ். அதே மாதிரி இங்க பாருங்க 4க்கு பக்கத்துல வந்து என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 1 2 இருக்கு. சரிங்களா? சோ அப்ப பாத்தீங்கன்னா எல்லா நம்பரும் நமக்கு கேன்சல் ஆனதுனால இங்க என்ன இருக்கும் அப்படினா 4க்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரே நம்பர் வந்து என்னவா தான் இருந்திருக்கணும்? 3 ஆ தான் இருந்திருக்கணும். அதாவது 3க்கு ஆப்போசிட் 4க்கு ஆப்போசிட் 3 னா அப்ப 3 ஓட ஆப்போசிட் என்னவா இருந்திருக்கணும்? 4. அப்ப ஆப்ஷன் என்ன நமக்கு? 4 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். வாங்க 9th क्वेश्चन பார்க்கலாம். The salary of A, B, C together amounts to 33,300 if they spend 80%, 85%, 70% respectively. சரிங்களா? then their savings வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் செலவு பண்ணிருக்காங்க. சேவிங்ஸ் என்ன ஆகுதுன்னா 7:6:9 அப்படின்ற ரேஷியோல வந்து சேவ் பண்றாங்க. then what is the salary of B? இது நம்ம எல்லாரோட சாலரியுமே கண்டுபிடிக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். சரி இப்போ என்ன பண்றாங்கன்னா இங்க பாருங்க Aன்றது B யோட salary என்னன்னு நமக்கு முதல்ல தெரியாது. ஆனா ஆட் பண்ணா 33,300 வருதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 80% செலவு பண்ணிட்டாங்க. 85% 70% ஒவ்வொருத்தரும் செலவு பண்றாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் A எடுத்துக்கிறேன். A ஓட சேவிங்ஸ் என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 20% of A. இதுதான் வந்து சேவிங்ஸ். இது வந்து என்ன சொல்றாங்க? இது வந்து A ஓட சேவிங்ஸ். இப்போ இது செலவு போக மீதி இருக்கிற சேவிங்ஸ். அப்ப நான் என்ன பண்றேன்னா ரேஷியோல நம்ம என்ன பண்ணுவோம்? 7x 6x அப்புறம் 9x. இது வந்து ரேஷியோ இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் x வச்சு நம்ம அதை எழுதிக்கலாம். அப்ப நான் இது என்ன பண்றேன்னா 7x அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதே போல நான் அடுத்து என்ன பண்ணுங்க? B க்கு சொல்லும்போது B வந்து 85% செலவு பண்ணிட்டார். அப்ப எவ்வளவு தான் சேவ் பண்ணிருப்பாரு அவரு? 15% of B. அதுதான் சேவ் பண்ணிருப்பார். அது வந்து என்னவா இருந்திருக்கும் இங்க? 6x ஆ இருந்திருக்கும். சரிங்களா? சரி இப்போ அடுத்து வந்து என்ன பண்றீங்க? அடுத்து வந்து C வந்து 75% செலவு பண்ணிட்டாரு. மீதி எவ்வளவு இருக்கும்? 25% of C. அதுதான் வந்து நமக்கு என்னவா இருந்திருக்கணும் இங்க? 9x ஆ இருந்திருக்கணும். சரிங்களா? 25% of A அப்படினா என்ன நமக்கு? 20/100 into A equal to the 7x இல்லைங்களா? ஒரு 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? ஒரு 0 கேன்சல் பண்ணினா 1 2s are 2. இங்க வந்து நமக்கு என்ன கிடைக்குது? 5. அப்ப A ன்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா A by 5 into 7 equal to x. முதல்ல x என்ன அப்படினு வெச்சுக்கோங்க. சரிங்களா? this implies நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சரி இது அப்படியே இருக்கட்டும். இங்க வந்து என்ன பண்றீங்க? 15/100 into B equal to 6x. சரிங்களா? சரி இங்க இருந்து நம்ம என்ன பண்றோம்? இது வந்து 3 5s are 15. இது வந்து 25s are 100 ஆ? 1 3s are 3 2 3s are 6 ஆ? அப்ப B வந்து என்ன கிடைக்குது அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு 2 into 2 40 அப்படி நமக்கு கிடைக்கும் which is equal to x. அதாவது இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்? B equal to
40x அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், a equal to 35x அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இங்க c க்கு 25/100 into c equal to 9x. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 125 425. சரிங்களா? அப்ப c equal to நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், நேரடியா 9 4s are 36x அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாமே பர்టిక్యులரா நம்ம சொல்லிட்டோம். This implies கொடுத்துக்கிற க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b plus c equal to 33,300 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? This implies அப்ப நம்ம என்ன பண்றோம், a வந்து 35x, b வந்து 40x, இது வந்து 36x. இது என்ன ஆகுது பாருங்க, 35 ஒரு 40 என்னது நமக்கு 75. 75 ஒரு 36 என்ன, 75 36 என்ன வருது பாருங்க, 75 ஒரு 36 பண்ணீங்க அப்படின்னாக்கா 11 வருது இல்லைங்களா? அப்ப பாருங்க 1111 x equal to 33300. அப்ப x ன்றது என்ன நமக்கு 11 ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும். அதாவது x வந்து 300 கிடைச்சிருச்சு. x 300 அப்படின்னா a வந்து பாத்தீங்கன்னா அப்ப क्वेश्चन வந்து என்னது, b ஓட salary கேக்குறாங்க. அப்ப b equal to என்னது நமக்கு 40 into x, அதாவது 40 into 300. 4 3s are என்னது 12, அப்புறம் 30. சரிங்களா? அப்ப b ஓட salary என்ன நமக்கு, ஆப்ஷன் d தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இதே போல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா a ஓட salary क्वेश्चन கேட்டாலும் b ஓட salary क्वेश्चन கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். the three numbers are in the ratio 3:4:5 and their LCM அப்படின்னு சொல்லிட்டாங்க 2400. then what is the HCF? இதான் क्वेश्चन நமக்கு. சரிங்களா? சரி இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரேஷியோல கொடுத்ததுனால 3x and நம்ம என்ன பண்ணிக்கலாம் 4x அப்புறம் 5x. these are the three numbers. நமக்கு ஒரு ரூல் தெரியும், product of, இங்க பாருங்க, product of three numbers equal to நமக்கு என்ன தெரியும்னா HCF square into என்ன நமக்கு LCM. இதுதான் நமக்கு product of three numbers இருக்கிற ரூல்ஸ். இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், 3x into 4x into 5x equal to HCF square. இது நமக்கு தெரியாது, அதான் கேக்குறாங்க. into LCM வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 2400 சொல்லிருக்காங்க. சரிங்களா? இப்போ 3 4s are என்ன 12, 12 5s are என்ன 60, 60 into x cube equal to HCF square into நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2400 இல்லையா? இப்போ நம்ம 6 0 கேன்சல் பண்ணிட்டோம், 1 6 are 6, இது வந்து என்னது 4 6 are 24 னா 40 கிடைக்குது. இங்க பாருங்க x cube equal to HCF square into 40 கிடைக்குது. இதுல இருந்து தான் நம்ம ஆன்சர் எடுக்க போறோம். என்ன பாருங்க, இப்போ இங்க இருக்கிறது ஒரு நம்பரோட கியூப் இல்லைங்களா, இங்க இருக்கிறது HCF பண்றது ஆல்ரெடி ஸ்கொயர்ல இருக்கு. இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், இது ஒரு இன்னொரு நம்பர், இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா x கியூப். அப்ப இதுல this implies நமக்கு என்னவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா HCF வந்து 40 இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நீங்க எக்ஸாக்ட்டா தெரியலனாலும் இது வந்து பாருங்க ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர். பெர்ஃபெக்ட் கியூப் நம்பரை வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், இங்க வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்கு, ஒரு நம்ம அதே நம்பர் இருக்கு இல்லைங்களா? அப்ப இது HCF ஸ்கொயரும் என்னவா தான் இருந்திருக்கணும், 40 இருந்திருந்தா தான் இது வந்து become 40 கியூபா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஆன்சர் வந்து என்ன நம்மளுக்கு இங்க 40. சரிங்களா? ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். if a, b are two digit numbers such that HCF of a, b is 15, then how many pairs are available அப்படின்னு two digit நம்பர்ல தான் how many pairs are available னு கேக்குறாங்க இல்லையா? சோ அப்ப எடுத்த உடனே என்ன பண்றீங்க, 15 ஓட மல்டிபிள்ஸ்லாம் எழுதிடுங்க. 15 30, 15 ஓட மல்டிபிள்ஸ்ல two digit numbers 15 30 45 and 60 75. இங்க என்ன இருக்கு நமக்கு 90. அடுத்து வந்து 105ல வந்துரும். சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா HCF of a, b இதுல வந்து நம்ம பேர் பண்ண போறோம். பேர் பண்ணா 15. அது மாதிரி எத்தனை பேர் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இத வந்து நம்ம வொர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படியே நம்ம குத்து மதிப்பா எழுத முடியாது. சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா HCF of, இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க 15, 15 இது எடுத்துக்கலாம். இதோட ஆன்சர் வந்து 15 தான். செகண்ட் வந்து என்ன பண்றீங்க HCF of 15, 30. இப்போ 15 எடுத்து ஒவ்வொரு தடவையும் பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டரா போய்டுவோம். சோ இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா இதுக்கும் நமக்கு 15 தான் கிடைக்கும். அகைன் HCF of 15, அடுத்த நம்பர் 45 என்ன பண்ணிக்கலாம் 15. HCF of 15, 60 இதுக்கும் HCF 15 தான். HCF of 15, 75 இதுக்கும் நமக்கு 15 தான். HCF of 15, 90 இதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் 15. ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் கிடைச்சிருக்கு 1 2 3 4 5 6 பேர்ஸ் இங்க கிடைச்சிருக்கு, டோட்டலா 6. சரியா? இப்போ அடுத்து வந்து என்ன பண்றோம் 15 வந்து அடுத்த காம்பினேஷன்ல முடிச்சிட்டோம். இப்போ HCF of அடுத்து என்ன பண்றோம் 30 எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். 30க்கும் 45க்கும் என்ன இருக்கும், அதே நம்மளுக்கு 15 கிடைக்குமா? சரிதானா?
அப்புறம் HCF ஆஃப் இங்க பாருங்க 30, 60 எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆயிடும் 30க்கும் 60க்கும் HCF வந்து 30 வந்துரும். அதனால 30 நம்ம எடுக்க கூடாது. இப்போ என்ன பண்றோம் அடுத்து 75 போறோம். 75க்கு என்ன வந்துரும் நம்மளுக்குனா 15 வந்துரும். சரிங்களா? அடுத்து HCF ஆஃப் அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னா 30ல 45 எடுத்துட்டோம், 60 எடுத்துட்டோம், 75 இருக்கு எடுத்துட்டோம். இப்போ அடுத்து HCF ஆஃப் 30, 90 எடுத்துடலாம். என்ன வரும் மறுபடியும் HCF 30 வந்துரும். நம்ம क्वेश्चन வந்து என்ன 15. அப்ப நம்ம அதை எடுக்க கூடாது. அப்ப 30ல 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் 45 போயிடலாமா? இப்போ 45ல என்ன இருக்கு பாருங்க 45, 60 எடுத்துக்கலாமா? அடுத்தது 45, 60ல என்ன வந்துரும் HCF 15 வந்துரும். அடுத்து HCF ஆஃப் அடுத்து என்ன பண்ணலாம் 45, 75 போடலாமா? இங்கேயும் நம்மளுக்கு என்ன வந்துரும் 15 வந்துரும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் HCF ஆஃப் 45 90 கூட எடுக்கலாமா? ஏன்னா 2 45 90 அதனால அங்க வந்து நம்மளுக்கு 45 HCF ஆ மாறிடும் 15 வராது. அதனால அதை நம்ம ட்ரை பண்ண கூடாது. இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து நம்ம என்ன இருக்கு 60, 75 60க்கும் 75க்கும் என்ன HCF இருக்கும்? அதே 15 வந்துருமா? சரிதானா? இங்க எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு 6 இருக்கு. 7 8 9 10 11 அடுத்து இன்னொரு பேர் என்ன பாசிபிள் பேர் பாருங்க HCF ஆஃப் 75, 90 இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்துரும் 15 வந்துருச்சா? சோ அப்ப இங்க என்ன ஆகுது அப்படினா 1 2 3 4 5 6 இங்க ஒரு 6 அப்ப 6 + 6 எவ்வளவு ஆகுது டோட்டலா நமக்கு 12 பேர்ஸ் இருக்கு. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இது வந்து சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் அப்படினா நம்ம என்ன பண்ண போறோம்னா போர்ட்மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ 1 2 3 டேர்ம் இருக்கு. ஒவ்வொரு டேர்மா பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க இங்க என்ன இருக்குன்னா 6 பை இங்க என்ன இருக்குன்னா டினாமினேட்டர்ல ஒரு எல்சிஎம் எடுத்துக்கணும். 5 3s are 15 15 - 5 10 10/3 கிடைக்குது இல்லையா? அப்ப 16 இங்க 10/3 கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணனும் இத ரெசிப்ரோக்கலா எடுத்துட்டோம் அப்படினா 6 * 3/10 ன்னு கிடைக்கும். 6 * 3/10 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது வந்து 3 2s are 6 இது வந்து 5 2s are 10 ஆக மொத்தம் நமக்கு என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு 9/5 இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு. சரிங்களா? சரி இப்போ செகண்ட் டேர்ம் குள்ள போய்டுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் நான் அத வந்து இங்க எழுதிக்கிறேன் 9/5. சரி செகண்ட் டேர்ம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நியூமரேட்டரை ஃபர்ஸ்ட் சிம்பிளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 4 - இங்க ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு. இங்க ஒரு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4 - 1/2 அப்படினா 2 4s are 8 8 - 1 என்னது 7/2. அப்போ 4 - 2/7/2 ன்னு இருக்கு இல்லீங்களா? அப்ப என்ன ஆகுது 4 இங்க வந்து 2 * 2/7 கிடைக்குதா நமக்கு? அப்ப என்ன ஆகுது 4 7s are 28 minus ஒரு 4/7 இப்போ என்ன ஆகுதுன்னா 24/7. சரிங்களா? அதாவது நியூமரேட்டர் வந்து என்ன கிடைக்குது அப்படினா இங்க வந்து டிவைட் போட்டுங்க 24/7 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் வந்து என்ன ஆகுது பாருங்க 5 - 3/2 னா 2 5s are 10 10 - 3 என்னது 7 7/2 கிடைக்குதா? அப்ப இங்க வந்து ஒரு 7/2 இருக்கு. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா 2/5 இங்க வந்து 2/5 ஆஃப். இப்போ நம்ம ஒவ்வொண்ணா பண்ணிட்டோம். இது சிம்பிளி தான் பண்றோம். இன்னும் நம்ம அந்த ரூல் அப்ளை பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டேர்முக்குள்ள என்ன நடக்குது அப்படினு பார்க்கறோம். 2/5 ஆஃப் பிராக்கெட் ஆஃப். ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத பார்க்கறோம் அப்படினு வெச்சிட்டீங்கன்னா இங்க வந்து என்ன இருக்குன்னா 6/9 plus 2/3 ஆஃப்னா ப்ராடக்ட் தான் into 1/2. சரிங்களா? இங்க 2 2 நமக்கு கேன்சல் ஆயிடுது. 1/3 இருக்கும். இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 2 3s are 6 3 3s are 9 எழுதிக்கலாமா? அதாவது என்ன கிடைக்குதுன்னா -2/5 இங்க 2/3 plus 1/3 ன்னு இருக்கு. இப்போ 2 இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால 2 + 1 என்ன கிடைக்குது நமக்கு 3/3 ன்னு கிடைக்குமா? 2 + 1 3/3. அப்ப 3/3 வந்து நமக்கு 1 ஆயிடுது. அப்ப ஆன்சர் வந்து என்ன கிடைக்குதுன்னா இங்க -2/5. அதாவது லாஸ்ட் டேர்ம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் 2/5. அதாவது ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஆஃப் அத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? சரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா டிவிஷன் இருக்கு. டிவிஷன்னா இந்த ரெண்டு ஸ்டெப்ல வந்து நமக்கு டிவிஷன் இருக்கு இல்லீங்களா? அப்ப என்ன பண்ணலாம் 9/5 இங்க வந்து டிவிஷன் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் 24/7 இது என்ன ஆகும் பாருங்க 24/7 into நமக்கு 2/7 கிடைக்குமா? அதாவது இது என்னது 48/49 இதுதான் நமக்கான செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் வந்து டிவைடட் பை 48/49 இருக்கா -2/5 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் டிவிஷன் இருந்தா மல்டிப்ளிகேஷனுக்கு மாத்திக்கலாம். அப்ப 9/5 into 49/48 ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளிகேஷன் மாத்திக்கலாம் -2/5. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ண போறோம். டிவிஷன்ல இருந்து மல்டிப்ளிகேஷன் மாத்திட்டோம் இல்லீங்களா? இப்போ என்ன ஆகும் பாருங்க 5 க்கும் 48 க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 240. சரிங்களா? சரி இப்போ 9 into 49 என்ன வரும் 548 வந்து 240 9 into 49 வந்து 441 ஆ?
சரி -2/5 எடுத்துக்குது. இப்போ நம்ம கடைசியாக தான் சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாமா? 441 அதே 240 தான் நம்மளுக்கு எல்சிஎம். அதனால என்ன பண்ணலாம்? 441 இது வந்து என்ன ஆகுதுன்னா 5ல வந்து எத்தனை டைம் 48 டைம்ஸ் நமக்கு 240. அப்போ 2 × 48 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -96. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 11 - 6 வந்து நம்மளுக்கு 5 கிடைக்குமா? அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா 43 இருக்கும். 43ல 9 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்னா 345 இருக்கும் பை 240 இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு. அப்போ இதை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண போறோம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 345ல ஒரே ஒரு 245 தான் இருக்கும். பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும் சொல்லுங்க? சாரி, இங்க 240. 345ல ஒரே ஒரு 240 தான் இருக்கும். பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 105 டிவைடட் பை 240 இருக்கும். சரிங்களா? இப்போ 105 பை 240 நம்ம சிம்ப்ளை பண்ணிக்கலாமா? சிம்ப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க. இது வந்து 15 டேபிள்ல நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 15 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 7 15s are 105 டிவைடட் பை 615 வந்து 240 கிடைக்கும். அதனால 107/6. ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். 8 men working 9 hours in a day complete a piece of work in 20 days. In how many days can 12 men working for 10 hours a day complete the same piece of work? So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு ரூல் இருக்கு இல்லையா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? M1 மனிதர்கள், அப்புறம் டே அது சொல்லியிருக்கோம், into H1 by work equal to M2 into day 2 and second day. இது வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா hours into H2 divided by இங்க W2 அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க், இங்க சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னா W க்கு இங்க வேலை இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? போன क्वेश्चनல நம்ம D ஐ வந்து கேன்சல் பண்ணோம். இங்க வந்து W னா சேம் பீஸ் ஆஃப் ஒர்க். அப்படின்னா இங்க என்ன இருக்கோ அதே ஒர்க் தான் இங்கேயும் இருக்கு. அப்ப நம்ம W1 னே அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப W1 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம்? men வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க? 8. அடுத்து day 1 என்ன சொல்லிருக்காங்க? 9 ஹவர்ஸ்ல a day complete a piece of work 20 days சொல்லிருக்காங்க. அப்ப இது வந்து 20 போட்டுருங்க. எத்தனை ஹவர்ஸ் சொல்லிருக்காங்க? 9 ஹவர்ஸ் சொல்லிருக்காங்க. ஈக்குவல் டு செகண்ட் டைம்ல என்ன சொல்றாங்க? how many days. இங்க வந்து நமக்கு D2 நமக்கு தெரியல. அப்புறம் to complete the same அங்க வந்து 12 men working 10 hours. 12 men ஒர்க் பண்றாங்க, 10 hours ஒர்க் பண்றாங்க. இது சிம்பிளை பண்ணா போதும் நம்மளுக்கு D கிடைச்சிரும். சரிங்களா? சரி, என்ன பண்ணலாம் பாருங்க. 2 4s are 8. இங்க வந்து 2 4s are 8 போட்டீங்கன்னா 3 4s are 12 போட்டுடலாம். 1 3s are 3, 3 3s are 9 போட்டுக்கலாம். இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். சோ அப்ப D2 equal to இங்க என்ன நமக்கு கிடைக்குதுன்னா 2 into 2 4 4 into 3 நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 12. அப்ப ஆன்சர் என்ன? நமக்கு 12 days தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Peter got 30% of the maximum mark in an exam and failed by 10 marks. அதே மாதிரி Paul who took the same examination got 40% of the total mark and got 15 marks more than the passing mark. Then what were the passing mark in the exam? சரிங்களா? இப்போ maximum மார்க்கும் என்னன்னு தெரியாது, passing மார்க்கும் என்னன்னு நமக்கு தெரியல. சோ அப்ப கொடுத்திருக்கிற க்ளூ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் என்ன பண்றேன்னா மேக்ஸிமம் மார்க் இருக்கு இல்லீங்களா, அந்த மேக்ஸிமம் மார்க்கை வந்து x ன்னு வச்சுக்கிறேன். பாசிங் மார்க் இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாசிங் மார்க் வந்து y ன்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஃப்ரேம் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் க்ளூல என்ன சொல்றாங்க? பீட்டர் பாருங்க. பீட்டர் வந்து என்ன பண்றாருன்னா ஃபெயில் ஆயிருக்காரு. எதை விட ஃபெயில் ஆயிருக்காருன்னா 10 மார்க்ஸ் கம்மியா வாங்கி ஃபெயில் ஆயிருக்காரு. அதனால y - 10 equal to 30% of x. சரிங்களா? 30% of x னா என்னது? 30/100 into x. அதாவது ஒரு 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப 3/10x. அப்ப y - 10 equal to 3/10x. செகண்ட் வந்து அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து வந்து பால் வந்து எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு? 40%. அந்த 40% என்ன இருக்கு? பாஸ் பர்சன்டேஜை விட 15 மார்க் அதிகமா இருக்கு. அப்போ y + 15 equal to 40% of x. அப்படின்னா என்ன? 40/100 into x. இங்க ஒரு x கேன்சல் பண்ணிக்கலாமா? நம்ம 4/10 னே மெயின்டைன் பண்ணிக்கலாம். சோ அப்ப y + 15 equal to 4/10x. இப்போ நமக்கு 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன். y ல ஒரு ஈக்குவேஷன், y + x இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, இங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? வேரியபிள்ல எலிமினேஷன் மெத்தட் கேன்சல் பண்ண போறோம். அதனால இங்க பாருங்க y + 15 equal to 4/10x அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. y - 10 equal to 3/10x ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் சப்ட்ராக்ட் பண்றேன். சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்க பிளஸ் ஆயிடும், இங்க மைனஸ் ஆயிடும். கரெக்ட் தானே? சோ y ஐ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா?
15 plus 10 வந்து என்ன ஆயிடுச்சு 25 equal to இங்க பாருங்க டினாமினேட்டர் ரெண்டுலயும் சேமா இருக்கு. அப்ப நியூமரேட்டர் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்ப இங்க -3 இருக்கு. 4 - 3 என்னது நம்மளுக்கு 1/10x. அப்ப this implies x equal to என்ன கிடைக்கும் 20. இந்த 10 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தாக்க x equal to என்னது இங்க 250. x equal to 250 னா y ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். y தான் நமக்கு பாசிங் மார்க். क्वेश्चन அதுதான், what were the passing mark in the examination. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், y கண்டுபிடிக்கணும். y plus 15 equal to 40% of x. அப்ப y plus 15 equal to 40% of x என்றது நமக்கு 250. அப்ப into 250 போட்டுருங்க. இங்க 0 கேன்சல் பண்ணிடுங்க. 425 என்னது நம்மளுக்கு 100. சரிங்களா? 425 100. இங்க என்ன இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 15 இருக்கு. 100 minus 15 என்ன 85. அப்ப y equal to ஆன்சர் என்னன்னு பாருங்க. அதாவது இங்க பாருங்க y plus 15 equal to 100. அப்ப y is equal to என்ன நம்மளுக்கு 100 minus 15 ஆன்சர் வந்து 85. y என்றது நமக்கு பாசிங் மார்க். பாசிங் மார்க் வந்து என்ன பண்ணுங்க என்ன 85. சரிங்களா? ஓகே, வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். in a dice if 2 is adjacent to 3 5 6 இது ஒரு க்ளூ. then which of the following is necessarily true. இதுதான் given following conditions. சரி, இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டைஸ் எடுத்துருக்கேன். அந்த டைஸ்ல 6 பக்கங்கள் இருக்கும். அதுல 1 2 3 4 5 6 நம்பர் இருக்கும். இப்போ இந்த க்ளூவை யூஸ் பண்ணி 2 is adjacent to 3 5 6 நான் என்ன பண்றேன்னா ஒரு கேஸ்ல நான் என்ன பண்றேன் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 வந்து பாட்டம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு 3 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபிக்ஸ் பண்றேன். 6 வந்து பேக் சைடுல ஃபிக்ஸ் பண்றேன். இது வந்து ரைட் சைடுல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 3 5 6 2 வந்து பாட்டம்ல இருக்கு. அதாவது பாருங்க பாட்டமுக்கு லெஃப்ட் சைடு வந்து அட்ஜசன்ட் தான், பாட்டமுக்கு ரைட் சைடு அட்ஜசன்ட் தான், பாட்டமுக்கு பேக் சைடும் அட்ஜசன்ட் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பேலன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் தான், ஃப்ரண்ட்டும் டாப்பும் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கு. அந்த பேலன்ஸ்ல என்ன நம்பர் பாசிபிலிட்டி இருக்குன்னா 1,4. சப்போஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், இங்க ஃப்ரண்ட் சைடுல 1 போட்டுங்க. ஃப்ரண்ட் சைடுல 1 போட்டீங்க அப்படின்னா 1ம் 2ம் அட்ஜசன்ட்டா இருக்கும். ஆனா வந்து 2ம் 4ம் அட்ஜசன்ட்டா இருக்காது. அப்ப இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுது. சரி, இப்போ வந்து இத மாத்தி எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இங்க 1 போட்டு இங்க 4 போட்டோம் இல்லைங்களா? இப்போ இங்க 4 போட்டுக்கிறோம். இங்க 4 போட்டோம் அப்படின்னா அதாவது ஃப்ரண்ட்ல 4 போட்டோம்னா இதனால 2ம் 4ம் அட்ஜசன்ட் ஆயிடுது. 2ம் 4ம் அட்ஜசன்ட் ஆயிடுதுன்னா இந்த ஆப்ஷன் நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுது. அப்ப 1,4 நம்ம மாத்தி எடுத்தோம் அப்படினாலே இந்த ஆப்ஷன் வந்து ரெண்டுமே நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுது. சரிங்களா? அதே மாதிரி எடுத்த எக்ஸாம்பிள் படியே 3ம் 6மே வந்து நமக்கு என்னதுங்க அட்ஜசன்ட்ல இல்ல. அப்ப இந்த ஆப்ஷனும் நமக்கு என்ன ஆயிடுது ஃபெயிலியர் ஆயிடுது. அப்போ என்ன கண்டிஷன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 1 is adjacent to 4. அதாவது என்னவா இருக்கும், டாப் ஃப்ரண்ட். டாப்ல நீங்க 4 எடுத்தீனாலும் இல்ல ஃப்ரண்ட்ல 4 எடுத்தீனாலும் ரெண்டுமே எப்படி இருக்கும் அட்ஜசன்ட்டா இருக்கும். இந்த 1 4 எப்படி மாத்தி எடுத்தீனாலுமே 1 is adjacent to 4. சரிங்களா? ஒரு நிமிஷம், இப்ப பாருங்க இங்க 3க்கு லெஃப்ட் சைடுக்கும் பேக் சைடும் உங்களுக்கு அட்ஜசன்ட்ல இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ ஒருவேளை நீங்க இந்த ஆப்ஷன் நம்ம மாத்திக்கலாம். இங்க 6 இங்க 5ன்னு எடுத்துக்கோங்க. இங்க 6 இங்க 5ன்னு எடுத்தீங்கன்னாக்கா இது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடுல 6 வந்துரும். அப்ப வந்து நாட் அட்ஜசன்ட். இந்த கேஸ்ல வந்து லெஃப்ட்டும் பேக்கும் அட்ஜசன்ட் தான். இருந்தாலும் நம்ம இத மாத்தும்போது இந்த 5 6 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் ஆப்போசிட்ல வந்துரும். அப்ப இது வந்து கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Akila scored 80% of mark in an exam and her score was 576. சரிங்களா? 576 marks. Then find maximum mark in the exam. இதுதான் ரொம்ப ஈஸியான क्वेश्चन இந்த குரூப் 1ல. நீங்க பாருங்க 80% of maximum mark அது நமக்கு என்னன்னு தெரியல. which is equal to என்ன சொல்லிருக்காங்கன்னா 576. அவங்க x தான் கேக்குறாங்க. அப்ப 80/100 into x equal to 576. அப்ப x equal to நம்ம என்ன பண்ணிக்கலாம் 576 இங்க into reciprocal எடுத்துக்கலாம் இல்லையா 100/80. ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. 18 இத வந்து 8 டேபிள்ல கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படினா 7 8s are 56. பேலன்ஸ் 116 இருக்கும். 72 into 10 இல்லையா? அப்ப ஆன்சர் என்ன நமக்கு மேக்ஸிமம் மார்க் 720. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? இங்க பாருங்க 5 girls are sitting in a row. Rosie is not adjacent to Sivanandini and Abhi. Anuradha is not adjacent to Sivanandini. Now Rosie is adjacent to Monica. இப்போ பாருங்க Monica is at the middle in the row. இப்போ நிறைய ஸ்டேட்மென்ட் இருக்கு அப்படின்றதெல்லாம் பயந்துடாதீங்க. 1 மினிட்டுக்குள்ளே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அதுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு என்ன இருக்காங்க, மோனிகா இஸ் அட் த மிடில். அதனால மோனிகாவை இங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. சரிங்களா? மோனிகா வந்து மிடில்ல இருக்காங்க. அதே சமயத்துல அதே சமயத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா 1.
இது ஒரு இதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நவ ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி அபி. இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல அட்ஜசன்ட் வந்து ரோசி பக்கத்துல யாருமே இல்லை. இப்ப ரோசியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 4 5 எடுக்கலாம், இல்ல 1 2 எடுக்கலாம். ரோசியை நீங்க எந்த பக்கம் எடுத்தீங்கனாலும் அந்த பக்கத்துல சிவநந்தினியும் அபியும் வரவே மாட்டாங்க. சரிங்களா? அப்ப ரோசி வந்து ஏதாவது ஒரு சைடு நீங்க 4 5 எடுத்தாலும் சரி, இந்த சைடு எடுத்தாலும் சரி, எப்படி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த சைடு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ரோசி வந்து லெஃப்ட் சைடுல இருக்காங்க. ஆனா எப்படி 1 or 2 நம்ம இன்னும் ப்ரெடிக்ட் பண்ணல. அப்படின்னா சிவநந்தினியும் அபியும் இந்த சைடு இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ இங்க ரோசி எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் சிவநந்தினி அபியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து இன்னொரு க்ளூ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா. நீங்க ரோசி எந்த சைடு எடுத்தீங்கனாலும் அப்படினாலும் 1 2 ரெண்டு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னாங்களா, அப்போ நீங்க மோனிகா பக்கத்துலயே ரோசியை சூஸ் பண்ணி ஆகணும். 1. அடுத்த க்ளூ பாருங்க. அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி. இப்போ இப்போ 4 அந்த இடத்துல ரெண்டு பேர் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. சிவநந்தினி அபி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அனுராதா ஆப்வியஸ்லி இந்த பக்கம் தான் இருக்கணும். இந்த பக்கத்துல 1 மட்டும் தான் எம்டி பிளேஸ் இருக்கு. அப்ப அனுராதா பக்கத்துல யார் இருக்குது நமக்கு, ரோசி. அப்ப அனுராதா இஸ் அட்ஜசன்ட் டு whom அப்படினா நமக்கு ஆன்சர் என்ன, நமக்கு ரோசி தான் நமக்கான ஆன்சர். புரியுதுங்களா? வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். if x is to 7.5 equal to 8 is to y equal to 7 is to 17.5. சரிங்களா? அதாவது என்ன அப்படினா x by 7 equal to x by 7.5 equal to 8 by y equal to 7 by 17.5. இது மாதிரி நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? 3 ratios ஈக்குவலா இருக்கிறதுனால இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இத கம்பேர் பண்ணிக்கிறேன். அப்ப x வந்து என்ன கிடைக்குது அப்படினா x equal to 7 into 7.5 divided by 17.5. டெசிமல் நம்பர் சிம்பிளை பண்ண கஷ்டமா இருந்துச்சுன்னா 10 by 10 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடுங்க. அப்ப 7 into 75 divided by 175. ஏன்னா 10 ஆல பண்ணீங்கன்னா அந்த டெசிமல் நம்பர் மூவ் ஆயிடும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது 325 வருமா, இங்க வந்து என்ன ஆகும் 725 இருக்குமா, 7 7 கேன்சல் பண்ணீங்கன்னா x வந்து 3. அதே போல இப்போ y கண்டுபிடிக்கலாமா, 8 by y equal to 7 by 17.5. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும், y தான் வேணும். அப்ப என்ன பண்றீங்க, 8 into 17.5 divided by 7. இங்க வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா y இருக்கும். y தான் நமக்கு தேவை இல்லையா? 7 டேபிள்ல இத கேன்சல் பண்ணிக்கலாமா, 1 7s are 7, 2 7s are 14, பேலன்ஸ் 3 இருக்கும், 3.5 இருக்கும். 3.5 less எத்தனை இருக்கும் நமக்கு, 5 7s are 35. அதனால தான் 0.5 வச்சிட்டோம். இப்போ 8 into 2.5 என்ன நமக்கு 25. 8 வந்து 200. அந்த 200ல ஒரு டெசிமல் பிளேஸ் எடுத்தீங்கன்னா y வந்து 20 கிடைக்குது. அப்ப x is to y என்ன நமக்கு 3 is to 20. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் என்ன, C தான் நமக்கான ஆன்சர். வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். if rupees 6600 is divided among p and q in the ratio 5:3 அப்படினா நம்ம என்ன பண்ணலாம், 5x plus 3x இதுதான் p ஓட ஷேர் and இது வந்து q. சரிங்களா? 5x plus 3x equal to 1600. அப்ப என்ன ஆகுது நமக்கு 8x equal to 1600. சரிங்களா? இப்போ 1 8s are 8, 2 8s are 16. அப்ப x வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 200 கிடைக்குது. சரிங்களா? அப்ப நமக்கு क्वेश्चन என்ன, q ஓட ஷேர் அப்படினா கேக்குறாங்க. q ஓட ஷேர் என்னது, 3 times x. 3 times x அப்படினா என்ன, 3 into 200. அப்ப ஆன்சர் என்ன நமக்கு 600. அப்ப ஆப்ஷன் B தான் கரெக்ட். ஒருவேளை p ஓட ஷேர் கேட்டாங்க அப்படினா 5 into 200 1000. சரிங்களா? அடுத்த क्वेश्चन வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. 2x² - 3xy the whole square சொல்லிருக்காங்க. 4x - 3y whole cube சொல்லிருக்காங்க. and இங்க வந்து பாத்தீங்கன்னா 8x³ - 27y³ சொல்லிருக்காங்க. 1 by 1 இதுல வந்து நான் ஆப்ஷன் எழுதல, பட் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இங்க பாருங்க 2x² - 3xy the whole square சொல்லிருக்காங்க இல்லீங்களா? இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமனா வந்து x வந்து காமனா எடுத்துக்கலாம். எங்க வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதால x வெளிய வரும்போது என்ன ஆகும், x ஸ்கொயர்னு வந்துரும். அப்ப என்ன கிடைக்கும், உள்ள 2x - 3y ன்னு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஃபேக்டருக்குள்ள போயிடலாமா, 4x - 6y the whole cube இருக்கு. சோ இங்க வந்து ஸ்கொயர் போட்டுருங்க. 4x - 6y the whole cube இருக்கு இல்லீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து ஒரு 2 காமனா வெளிய எடுத்துக்கலாம். 2 காமனா வெளிய எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அது வெளிய வரும்போது கியூபோட வரும். சரிங்களா? அப்ப 2 கியூபோட வெளிய வந்துச்சு அப்படினா உள்ள வந்து என்ன இருக்கும், 2x - 3y the whole cube னு இருக்கும். இங்க இத அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன இருக்கு பாருங்க, 8x³ - 27y³ னு இருக்கு இல்லீங்களா? சோ இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து 2x the whole cube - 3y the whole cube னு எழுதிக்கலாமா? a³ - b³. a³ - b³ னா என்னது, a - b 2x - 3y into 4x square. அப்புறம் 2 3s are 6
plus 6 x squared y squared plus 9y squared இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? LCM கேக்குறாங்க. LCM அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாத்துலயுமே இருக்கிற highest multiple. சரி, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா xy 6xy 2 3 are 6 xy சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்? LCM னா என்னன்னா ஒவ்வொரு இதுலயும் இருக்கிற மல்டிபிள்ஸ் நம்ம எடுத்துக்க போறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மல்டிபிள்ஸ் இருக்கு? இங்க 2 கியூப் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? 2 கியூப் நம்ம மல்டிபிள்ஸா எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து வந்து இங்க என்னென்ன ஃபேக்டர்? ஹையஸ்ட் ஃபேக்டர் 2x y எல்லா இடத்துலயும் இருக்கு. இருந்தாலும் அதிகமா இருக்கிற மல்டிபிள் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 2x 3y the whole power 3. அண்ட் இன்னொன்னு இங்க வந்து பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் இதுல மட்டும் இருக்கு. அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. x ஸ்கொயர் அப்புறம் இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் இருக்கு. அப்ப 4x ஸ்கொயர் plus 6xy plus 9y ஸ்கொயர் இதுதான் நமக்கான LCM இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு டேர்ம்ல இருக்கிற எல்லா மல்டிபிள்ஸையும் நாம ஆட் பண்ணிக்கணும். ஆப்ஷன் B ல இருக்கும் அந்த ஆன்சர் வந்து பாத்துக்கங்க. B ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் டேர்ம். சரிங்களா? 1 2 3 4 5 டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த டேர்முக்கு இந்த டேர்முக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படினு பாருங்க. 0.1. இங்கேயும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? நமக்கு 0. என்ன பாப்போம்? இது அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தேன். 1.5 க்கும் 4 க்கும் பாத்தீங்கன்னா 2.5 இருக்கும். and 4 க்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா 4.9 இருக்கும். ஆக்சுவலா வாட் இஸ் தி நம்பர்? 0.1 0.9 2.5 4.9 இருக்குல. இது வந்து என்னது? 1 into 0.1. இது வந்து என்னது? 3 into 0.3. அடுத்து வந்து என்னது நமக்கு? 5 into 0.5. அடுத்து வந்து என்னது? 7 into 0.7. இதுதான் இந்த நம்பர்ஸ். சரிங்களா? இது புரியுதா உங்களுக்கு? இந்த லாஜிக் புரிஞ்சாதான் அடுத்த டேர்மை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப அடுத்த டேர்ம் வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 into 0.9 தான் இருந்திருக்கும். ஏன்னா பாருங்க 1 into 0.1 3 into 0.3 5 into 0.5 7 into 0.7. அப்ப 9 into 0.9 என்னது? நம்மளுக்கு 8.1. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 8.1 கூட அந்த ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை ஆட் பண்ணணும். அப்பதான் நமக்கு அந்த டிஃபரன்ஸ் 8.1 நமக்கு கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 8.9 அப்புறம் 8.1 ஆட் பண்ணும்போது 0 1 7.0 அப்ப 17.0. ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். இங்க பாருங்க இந்த ஸ்டேட்மென்ட்ல இருக்கிற ஒவ்வொரு க்ளூவையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணிட்டு அப்புறம் கம்பைன் பண்ணி பாருங்க. நம்ம ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். A B C D E F are cousin அப்படி சொல்லிட்டாங்க. No two cousins are of the same age ன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் சேம் பர்த் டேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து the youngest is 17 years old. அப்பனா ஸ்டார்டிங் ஏஜ் வந்து 17 and the oldest is 22. அப்ப E வந்து இங்க மார்க் பண்ணிக்கங்க. E தான் வந்து இருக்கிறதுலயே வந்து ரொம்ப பெரிய ஆளு. சரிங்களா? 17 யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஸ்டார்டிங் ஏஜ் வந்து 17, எண்டிங் ஏஜ் வந்து 22. இப்போ F is somewhere between B and D. அதனால நான் இத மார்க் பண்ணிருக்கேன். இதெல்லாம் க்ளூ. இங்க கொடுத்திருக்கிற க்ளூஸ வந்து மார்க் பண்ணிக்கங்க. F is somewhere between B and D. இதுல வந்து அடுத்து என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா A is older than B. அப்படினா B யை விட A க்கு தான் வந்து வயசு அதிகம். அந்த லிங்கை வந்து இங்க வச்சுக்கங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிருக்கோம்? B க்கும் D க்கும் நடுவுல F இருக்குன்னு சொல்லிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்றாங்க? B யை விட A கிரேட்டர்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா B க்கு இந்த இடத்துல A ன்ற பொசிஷனை நான் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன? C is older than D. அப்ப D யை விட C பெரியவர். அப்ப C வந்து இங்க தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப C வந்து அடுத்த பொசிஷன்ல இருக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம E ஃபில் பண்ணிட்டோம். C வந்து இங்க இருக்கு. B A வந்து இந்த சைடுல ரைட் ஹேண்ட் சைடுல எங்க வேணாலும் இருக்கலாம் இல்லையா? அப்ப 1 2 3 4 இங்க முடிஞ்சிருச்சு. 1 2 3 4 முடிஞ்சினா அப்ப B தான் இருக்குறதுல யங்கஸ்டா இருக்கும். ஒவ்வொரு க்ளூவையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஏன்னா B க்கு அப்புறம் தான் A. எல்லாமே A க்கு அப்புறம் தான் B க்கு அப்புறம் தான் இருக்கு. அப்ப B தான் யங்கஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து என்னன்னா D யை விட C கிரேட்டர். இப்போ பாருங்க A F D 3 லெட்டர் இருக்கு. இந்த 3 லெட்டருமே நமக்கு இன்னும் பொசிஷன் ஃபிக்ஸ் ஆகல. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்? 3 லெட்டர் 3 ஏஜ் விட்டுடுங்க. இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்க வந்து AFD யை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். AFD யை ஃபில் பண்ணிட்டோம் அப்படினா அடுத்து என்ன இருக்கும்? மீதி C தான் இருக்கும் இல்லையா? அப்ப C க்கான ஆப்ஷன் வந்து C இங்க தான் இருக்கு. C யை விட D யை விட C கிரேட்டர் அப்படினா D இங்க தான் இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இருக்கிறது ரெண்டு லெட்டர் தான். A வும் F வும் தான் நமக்கு மாறி மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து நமக்கு இந்த க்ளூல இருந்து எது A எது F ன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? அப்ப வந்து A வும் F வும் எப்படி வேணாலும் இருக்கலாம். R போட்டுங்க. இங்க F இங்க A வா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? A வந்து F வந்து 18 ஆவும் இருக்கலாம். F 19 ஆவும் இருக்கலாம். A 18 ஆவும் இருக்கலாம். A வந்து 19 ஆவும் இருக்கலாம். சோ இப்போ ஆப்ஷனுக்குள்ள போய்டுங்க. D is 20 years old சொல்றாங்களா? அப்ப D வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். 20 years old இருக்க சான்ஸ் இருக்கு.
செகண்ட் வந்து எஃப் இஸ் 18 இயர்ஸ் ஓல்டு. எஃப் பாருங்க 18 இயர்ஸ் இருக்கா, அப்போ இதுக்கும் நமக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து வந்து என்னது, எஃப் இஸ் 19 இயர்ஸ் ஓல்டு சொல்றாங்களா, இங்க பாருங்க இந்த ஆப்ஷன்ல எஃப் வந்து 19 வருது, இதுவும் நமக்கு ஆப்ஷன் இருக்கு. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, எஃப் இஸ் 20 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்றாங்க, அப்போ 20ல டி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து நமக்கு என்ன, இதுதான் நம்மளுக்கான ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இதுதான் நாட் பாசிபிள். அப்போ எஃப் வந்து 20 இயர் இருக்க வாய்ப்பே இல்ல. சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Three circles of radius 3.5 cm are placed in such a way that each circle touches the other two circles. Then find the area of the portion enclosed by these circles. So இங்க பாருங்க क्वेश्चनல கொடுத்திருக்கிற மாதிரி இங்க 3 circles நான் போட்டுருக்கேன். ஒவ்வொண்ணுமே 3.5 cm radius. ஒவ்வொரு சர்க்கிளுமே touches the other two circles. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ரீஜன் கிடைக்குது இல்லீங்களா, இதான் क्वेश्चन. Find the area of the region, area of the portion enclosed by these circles. சரிங்களா? சரி, இது ஒரு ஸ்கூல் மேக்ஸ் ப்ராப்ளம் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 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 போர்ஷன் மட்டும் தான் நமக்கு தேவை. சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்றோம், இங்க பாருங்க இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு இங்க ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது ரிக்வயர்டு ஏரியா அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிக்வயர்டு ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அதாவது இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இங்க வந்து என்ன 3.5, இங்க ஒரு 3.5 னா இங்க ரேடியஸ் 3.5, இந்த ரேடியஸ் 3.5, ஆக மொத்தம் இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுடைய சைடு வந்து பாத்தீங்கன்னா 7 கிடைக்கும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் முதல்ல டோட்டல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டு தென் இப்போ வந்து பாருங்க இது வந்து என்ன இருக்குன்னா, இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த போர்ஷன்லாம் வந்து நம்ம தனித்தனியா ஏரியா கண்டுபிடிச்சு சப்ட்ராக்ட் பண்றோம். இந்த போர்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் இந்த சென்டர்ல இருக்கிற போர்ஷன் நமக்கு கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். அப்ப ஏரியா ஆஃப் a triangle மைனஸ் இங்க ஒரு செக்டார் இருக்கு, இங்க ஒரு செக்டார் இருக்கு, இங்க ஒரு செக்டார் இருக்கு. அப்ப 3 டைம்ஸ் ஏரியா ஆஃப் செக்டார். இதுதான் ஐடியா. சரிங்களா? ஏரியா ஆஃப் டோட்டல் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மைனஸ் 3 டைம்ஸ் ஏரியா ஆஃப் செக்டார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், √3/4. இது வந்து என்னன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னன்னா a ஸ்கொயர் மைனஸ் 3 இன்டு theta by 360 into pi r square. சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், √3 னா 1.732/4 எடுத்துக்கோங்க. a ஸ்கொயர்னா என்னது, ஒரு சைடோட லெந்த் வந்து பாத்தீங்கன்னா 7, அதனால 7 into 7 minus 3 into இங்க theta வந்து என்னன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல வந்து ஆங்கிள் 60 டிகிரி தான். சோ அப்ப என்ன பண்றீங்க, 60/360 into 22/7 into radius of the sector னா ரேடியஸ் வந்து என்னது 3.5 into 3.25. சரிங்களா? இப்போ ஜஸ்ட் இத நம்ம என்ன பண்ண போறோம், இத சால்வ் பண்ண போறோம். இத சிம்பிளை பண்ணிட்டீங்க அப்படினாலே நமக்கான ஆன்சர் வந்துரும். அப்ப இத சிம்பிளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன 1.967 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? இங்க 3 into. சரிங்களா? இத நம்ம ஜஸ்ட் சிம்பிளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். If the difference between simple interest and the compound interest for 3 years 5% is 183, then find the principal. நம்ம இதே போன்ற ப்ராப்ளத்தை வந்து இந்த நம்ம வந்து பழைய வீடியோஸ்ல வந்து போட்டுருக்கோம். அதுல வந்து ஃபார்முலாஸ்லாம் நம்ம கொடுத்திருக்கோம். அதனால நேரடியா நம்ம என்ன பண்றோம்னா compound interest minus simple interest for 3 years வந்து என்ன அப்படினா p into r square by 100 into 3 plus r by 100. இதுதான் நமக்கான ஃபார்முலா. சோ அப்ப நான் என்ன பண்றேன், 183 கொடுத்திருக்காங்க, பிரின்சிபல் தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து 5/100, இங்க r by 100 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. சரிங்களா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் 5/100 ஹோல் ஸ்கொயர் into 3 plus 5/100. சரிங்களா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், இங்க p 1 5 are 5 20 போட்டுக்கோங்க. அப்ப 1/20 னா இது என்ன ஆகுதுன்னா 1/20 into 1/20. இங்க வந்து 1 5 are 5 25 are 100 23 are வந்து என்னது 60 61/20. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும், நமக்கு இங்க 183 இருக்கு இல்லையா, அப்ப p = என்ன பண்றீங்க 183 into 20 into 20 into 20 by 61. இங்க 1 டைம்ஸ் இருக்கு, இது வந்து 3 டைம்ஸ் இருக்கும். அப்ப 2 2s are 4 4 2s are 8 8 3s are 24. அப்ப 30 இருக்கிறதுனால 24000. இதுதான் நமக்கான பிரின்சிபல். அப்ப ஆப்ஷன் வந்து என்னது நமக்கு C. வாங்க அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Ramesh deposited rupees 15,600 in a fixed deposit at 10% simple interest. After every second year he adds his interest earning to the principal. சரி, அப்படின்னா the interest added
அட் த எண்ட் ஆஃப் த 4 இயர் அப்படின்னு கேட்குறாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து நம்ம பிரின்சிபல்ல கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா 4th இயரோட முடிவில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணியிருப்பாங்க, இதான் கொஸ்டின். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ பிரின்சிபல் என்ன, 15,000. ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. சரிங்களா? சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன், 15,600 இன்டூ 2 இயர்ஸ்க்கு போடுறேன், இன்டூ 10 by 100 எடுத்துக்கிறேன். அப்போ 2 0 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 156 இன்டூ 2 வந்து என்னன்னா 312 and 0. இது வந்து 2 வருஷத்துக்கு. ஒவ்வொரு 2 வருஷம் முடியும் போது நான் பிரின்சிபல் கூட ஆட் பண்றேன். அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது, நியூ பிரின்சிபல் கிடைக்குது. சரிங்களா? நியூ பிரின்சிபல் என்ன, 15,600 பிளஸ் 3120. அப்ப என்ன ஆகுது பாருங்க, 02163 வந்து சாரி 0261 வந்து 7 ஆயிடுது, 53 வந்து 8 ஆயிடுது, 18,720. இதுதான் நியூ பிரின்சிபல். இப்போ நான் அடுத்த 2 வருஷத்துக்கு பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறேன் மறுபடியும். அப்ப என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 18,720 இன்டூ இப்போ 2 வருஷத்துக்கு. இப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா அதே 10% by 100. சரிங்களா? அப்போ ஒரு 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 187 into 2 என்ன ஆகுதுன்னா 4, 7 2s are 14, 8 2s are 16, 1 வந்து 7, நம்மளுக்கு அப்புறம் 1 2s are 2, 2 plus 1 நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 3744. அப்போ 4th இயரோட எண்ட்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கும், 3744 தான் நமக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம குரூப் 1ல கேட்டிருந்த, அதுவும் 15ஆம் தேதி நடந்த குரூப் 1ல இருந்த 25 கொஸ்டினுமே இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய ஐடியாஸ் வந்து சொல்லியிருக்கோம், ஷார்ட்கட் மெத்தட். இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ டைம் ஆயிடுச்சே தவிர, மற்றபடி நீங்கள் ஷார்ட்கட் ஐடியாஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எக்ஸாமில் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணும்போது நான் யாருக்காவது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.